எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 பேர் தற்போது தலைமை செயலகத்திற்கு வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 பேர் தற்போது தலைமை செயலகத்திற்கு வந்திருக்கின்றனர். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் சபாநாயகர் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தங்களுடைய பதவியை அண்மையில் ராஜினாமா செய்திருந்தார்கள். ஏற்கனவே அதிமுக சார்பில் 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களுக்கு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டது. சபாநாயகர் தரப்பில் வழங்கப்பட்ட நோட்டீஸுக்கு 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என சபாநாயகர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நோட்டீஸிற்கு விளக்கம் அளிப்பதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களுடைய விளக்கத்தை வழங்கி வருகிறார்கள். அவர்களுடன் வழக்கறிஞர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தங்களுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என கோரி கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கு நோட்டீஸ் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த நோட்டீஸிற்கு விளக்கம் அளிப்பதற்காக தற்போது சத்யபாமா, அதே போன்று மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இசக்கி சுப்பையா தற்போது வரை வருகை தரவில்லை. அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய கடம்பூர் ராஜுவும் தற்போது வருகை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கான விளக்கத்தை அவர்கள் சபாநாயகரிடம் வழங்கி வருகிறார்கள். ஏற்கனவே சபாநாயகர் 7 நாட்கள் காலக்கெடு வழங்கியிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்களிடம் விளக்கம் என்பது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.